கண்தானம் என்பது இறந்த பிறகும் பிறருக்கு பார்வையளிக்கும் உன்னத செயல். மரணத்திற்குப் பின் ஒருவரின் கண்களைப் பெற்று கார்னியல் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பார்வையற்றவர்களுக்கு பொருத்துவதே கண்தானம். இந்தியாவில் லட்சக்கணக்கானோர் கார்னியல் குருட்டுத்தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு கண்தானம் மூலம் பார்வை அளிக்க முடியும். நாம் இறப்பிற்குப் பின்னும் மற்றொருவர் மூலம் இந்த உலகை காண வைக்கும் உன்னதமான வாய்ப்பு கண்தானம். தம்பி, ஒரு நிமிஷம்டா. என்னம்மா? ஃபோனை வச்சுட்டு போயிட்ட, அதான் கொடுக்கலான்ட்டு வந்தேன். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ரா. போயிட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடு, நம்ம கோயிலுக்கு போகலாம். ஏன்டா வண்டி தானே ஓட்டுறையா? உருட்டிட்டு இருக்க, கொஞ்சம் வேகமாக தான் போயேன். ஏற்கனவே லேட் ஆகி போச்சு. மந்த்லி டாஸ்க்கு முடிக்கல, ஒன்றும் முடிக்கல. அவன் பிடிச்சி ஏறிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணிட்டு வேகமாக போ. லேட்டாக வந்துட்டு சீக்கிரம் தான் போ, கொஞ்சம் உருட்டாமல் போ. வேறு ஆஃபீஸுக்கு போனோம், ஏறுவோம் பிடிச்சி ஆளுங்க திட்டு வாங்கிட்டு வேலை செய்யணும். தலையில் போய் போல எனக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஃபோன் பண்ணுறேன் பாரு, சீக்கிரம் போடா. ஆஃபீஸுக்கு வந்துருக்கு சார், பக்கம் வந்துட்டேன் சார். இதோ பக்கம் வந்துருக்கு சார். இதோ பக்கம் சார், பக்கம். கால் போச்சு. மச்சான், டேய் என்னடாச்சு? டேய் எந்திரா. டேய் மச்சான் எந்திரா, எந்திரா. டேய் 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 எந்திரா மச்சான். என்னாச்சு? ஏமா போனே எடுக்கல? அங்க பாருங்க, வரவேல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன் அன்கான்சியஸ் ஆயிட்டான். அதே கண்கள். இந்த பூமியில் பிறந்து வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தனக்கு மட்டுமின்றி தன் வாழ்க்கை, தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளவனாக வாழ வேண்டும். இதுவே மனிதநேயம். இந்த குறும்படத்தில் நன்கு படித்திருந்தும் சாலை விதிகளை மதிக்காமல், தன்னால் காப்பாற்றப்பட வேண்டிய தாயை பற்றியும் கூட கவலைப்படாமல், தன் உயிர் மீதும் அக்கறை கொள்ளாமல் கைபேசியுடன் உறவாடிக் கொண்டு வாகனம் ஓட்டும் இளைஞன் சாலை விபத்தில் மரணிக்கிறான். தாயின் நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது தன் மகனின் இறப்புச் செய்தி. இருப்பினும் இறந்த தன் மகனின் கண்களை ஒரு ஏழை சிறுவனுக்கு தானமளித்து அவனது விழிகளின் வழி தன் மகனையும் இந்த உலகையும் காண்கிறாள் அத்தாய். இதன் மூலம் உணர்த்தும் செய்தி: வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்தாதீர்கள். அதிவேக பயணம் ஆபத்தை தரும். சாலை விதிகளை கடைபிடிப்பீர், இவ்வுலகில் நீடூழி வாழ்வீர். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேம்மா, ரத்த தானம் பண்ணுற மாதிரி கண்தானத்துக்கு எழுதி கொடுத்துருந்தேன். அக்டோபர் 2ஆம் தேதி. உங்க அப்பா இருந்தா உன்னை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பாருப்பா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்